எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று வேதாகமம் சொல்லுகிறது. தாவீது தன் மனசாட்சிக்கு விரோதமாக பாவம் செய்தான். தான் செய்த தவறுகளை அவனால் மறைக்க முடிந்ததே தவிர மறக்க முடியவில்லை. காரணம், அந்த தவறுகளினால் விளைந்த நிம்மதி கேடுகளும் மனசாட்சி ஏற்படுத்திய காயங்களோடும் அவனால் சாதாரணமாக வாழ முடியவில்லை. அந்த வேதனையின் விளைவாக வந்ததே சங்கீதம் 51. ஆம், பாவம் இனிமையாக துவங்கும், ஆனால் கசப்பாகவே முடியும். எனவே பாவங்களையும் தவறுகளையும் தவிர்க்கவும் தள்ளிவிடவும் கவனமாய் இருக்க வேண்டும். இல்லையெனில் பாவமானது பலவிதங்களில் நம்மை பாதிக்கும். நாம் செய்த தவறுகளை, குற்றங்களை மற்றவர்கள் மறக்கலாம். அவற்றை அவர்கள் சாதாரண விஷயங்களாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நாம் அவைகளை மறப்பதுதான் கடினம். நாம் அவைகளை சாதாரணமான விஷயங்களாக எடுத்துக்கொண்டு மனசாட்சியின் உறுத்துதல்களுக்கு தப்புவதுதான் சிரமம். எனவே தேவ பிள்ளைகளே, பாவத்தை வெறுத்து விட்டுவிட வேண்டும். அப்பொழுதுதான் தேவனோடு நெருங்கி ஜீவிக்க முடியும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.